வணக்கம். இந்த ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு முஸ்லிம்களிடையே பரப்பப்படும் தீவிரவாத சித்தாந்தம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான காரணத்தை வெளியிட்ட கம்மன் பில புலனாய்வு துறை குறித்தும் விசனம். உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து களமிறங்கும் மான் முதலமைச்சராக போட்டியிடப் போவதில்லை என்கின்றார் ஸ்ரீதரன். கொழும்பு விரைந்த இந்திய போர்க்கப்பல் யுத்த பயிற்சியிலும் பங்கேற்பு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சலுகை விலையில் உணவுப் பொருட்கள் அரசு அவதானம். மட்டக்களப்பில் மர்ம பொருள் வெடிப்பு, ஒருவர் காயம். உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை நிறுத்திய அமெரிக்கா, தொடரும் முறுகல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சிகள் குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் அரச புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு ஆகிய இரண்டிற்கும் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் சில மத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இடங்களை அவதானித்த போது சிறுவர்கள் தீவிரவாத சித்தாந்தங்களுக்கு ஈடுபடுத்தும் வகையில் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்த சித்தாந்தங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானவை என்றும் இதுபோன்ற பெரும்பாலான நடவடிக்கைகள் கல்முனை பகுதியில் பதிவாகியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து அரச புலனாய்வு சேவை தீவிர கண்காணிப்பை செலுத்தியுள்ளது என்று கூறிய அவர், நாட்டில் மீண்டும் தீவிரவாதத்திற்கு இடமளிக்க முடியாது என்றும் கூறினார். இதுபோன்ற பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் எனவும் அதற்காக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் தற்பொழுது செயலிழந்துள்ளதாக பிவித்துருகல உரிமையவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், புலனாய்வு அமைப்புகள் செயலிழந்தமையினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். புலனாய்வு அமைப்புகள் ஒரு நாட்டின் கண்கள் மற்றும் காதுகள். புலனாய்வு அமைப்புகள் செயலிழந்துவிட்டால் ஒரு நாடு ஒரே நேரத்தில் குருடாகவும் செவிடாகவும் மாறும். பயங்கரவாதம் இப்போது முடிவடைந்து விட்டது. புலனாய்வு அமைப்புகளை நசுக்கியதன் இறுதி விளைவு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல். புலனாய்வு அமைப்புகள் நசுக்கப்பட்டதால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடக்கப் போகிறது என்று இந்திய புலனாய்வு அமைப்புகள் கூறும் வரை எங்களுக்கு தெரியாமல் போனது. ஒருபுறம் புலனாய்வு அமைப்புகள் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் புலனாய்வு அமைப்புகள் கையாள வரலாற்றில் இதற்கு முன்பு ஒருபோதும் புலனாய்வு அமைப்புகள் இத்தகைய சுத்திகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டது இல்லை. புத்திசாலித்தனம் என்ற விடயத்தை புரிந்து கொண்ட எவரும் இத்தகைய அழிவை செய்ய மாட்டார்கள். புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல்களை வழங்குபவர்கள் சிறிய தவறு கூட தங்கள் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறார்கள். எனவே அவர்கள் அந்நியர்களுக்கு தகவல் கொடுக்க தயங்குகிறார்கள். புலனாய்வு அமைப்புகள் பலவீனப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும் என்றும் இதனால் முக்கிய நபரை தேடுவதில் காலத்தை வீணடிக்கவும் வேண்டியிருக்கும். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் தனக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்ததோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் தான் ஒரு முதலமைச்சராக வருவேன் அல்லது நான் போட்டியிடுவேன் என்ற கருத்துக்களை முன்வைக்கவில்லை. அதனை நான் நினைக்கிறேன் சுமந்திரன் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். ஸ்ரீதரன் தான் அப்படி போட்டியிடுவோம்னு சொல்லவில்லை. ஆனால் அவர் நாசுக்காக இப்படி ஒன்றை சொல்லியிருந்தார். ஆகவே என்னுடைய சொல்லு, நாங்கள் யார் அந்த நேரத்திலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தம் என்பதை காலம் தீர்மானிக்கும். எங்களுடைய கட்சி ரீதியாக அது எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பதை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 2013ஆம் ஆண்டு நாங்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட பொழுந்த அரசியல் சூழ்நிலை, கள நிலவரங்கள் இன்று இல்லை. இன்று இருக்கிற அரசியல் களமும் சூழ்நிலைகளும் வித்தியாசமானது. இங்கே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு அணியாக தமிழ் தேசியத்தோடு நிற்கின்ற கட்சிகளை, ஒருவரும் சாகவில்லை அல்லது இங்கு நடந்தது இன அழிப்பில்லை, இந்த மக்கள் கொல்லப்படவில்லை என்று டிப்போ சந்தியிலையும் யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் போராட்டம் நடத்தியவர்கள் தான் திரும்பவும் வந்து எங்கட கட்சிகளில் இருந்து கேட்பார்களா இருந்தால் அது பொருத்தப்பாடில்லாத ஒன்றாக இருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை நியாயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடிய, தொடர்ந்தும் அதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள், ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியாக நாங்கள் செயல்பட்டால் மாகாண சபையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதற்காக நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பகிரங்கமாக கேட்டிருந்தேன். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது.
தமிழ் மக்கள் கூட்டணியின் மான் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் காலம் தொடர்பான அறிவிப்பை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது. அத்துடன் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 19ஆம் தேதி வரை அது ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ் தேசிய நலனின் அடிப்படையிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அட்சர கணித முறைமையின் அடிப்படையிலும் தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து மான் சின்னத்தில் போட்டியிடும் என தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் செயலாளர் சி.வி. விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஆராய்ந்த போதிலும் தமது தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு போட்டி தவிர்க்கும் ஏற்பாட்டினை எட்ட முடியுமா என்று ஆராயப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறான ஏற்பாட்டுக்கு இடமில்லை என்று தெரியவந்துள்ளதாக சி.வி. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS குத்தார் போர்க்கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்த போர்க்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றனர். கொழும்பு துறைமுகத்துக்கு சென்ற INS ஹுத்தார் போர்க்கப்பலானது 91.16 மீட்டர் நீளம் கொண்டதோடு அதில் 129 பேர் பயணித்துள்ளனர். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொழுது கப்பலின் கட்டளை அதிகாரி மற்றும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதிக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த போர்க்கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் பணியாளர்கள் சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளதோடு இரு நாட்டு கடற்படையினரிடையே நட்புறவை மேம்படுத்தும் பயிற்சிகளில் ஈடுபட உள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு INS குத்தார் போர்க்கப்பல் நாளை மறுதினம் 6ஆம் தேதி புறப்பட உள்ளது. இலங்கையில் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமைவான கொள்கை தீர்மானங்களை எடுப்பதற்காக விவசாய அமைச்சர் K.D. லால்காந்த மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் மற்றும் உணவுக் கொள்கைகள் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் 4வது முறையாகவும் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடி கலந்துரையாடியுள்ளனர். இதன்பொழுது நாட்டுக்குள் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தொகை சேகரிப்பு மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. நுகர்வோரும் விவசாயிகளும் உற்பத்தியாளர்களும் பாதுகாக்கப்படும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கால்நடை உணவு உற்பத்திக்கான சோள இறக்குமதிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின்னர் அனுமதி வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சோள இறக்குமதியின் போது புதிய முறைமையொன்றின் தேவையை வலியுறுத்திய விவசாய அமைச்சர் K.D. லால்காந்த அது நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் பழைய முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளார். பல்வகைமை தன்மையான உணவுகளை தெரிவு செய்ய பிரஜைகளுக்கு இருக்கின்ற உரிமையை உறுதிப்படுத்தல் மற்றும் உயர்தரத்திலான உற்பத்திகளை கொள்வனவு செய்ய வாய்ப்பளிப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அனைத்து பிரஜைகளுக்காகவும் பாதுகாப்பான சுகாதாரமான மற்றும் நிலையான உணவு விநியோகத்தை உறுதிப்படுத்தும் அரச கொள்கையை நனவாக்கிக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதே உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் நோக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பார்வையிட்டுள்ளார். இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்களை விடுவிக்க கோரி இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதி கடற்றொழிலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதே நேரம் இந்திய கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்துமாறு வடபகுதி கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருவதால் அது தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்களை சிறைக்கு சென்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்பொழுது சிறைச்சாலையில் எந்த குறைகளும் இல்லாத போதும் ஒரே ஒரு தடவை மட்டும் குடும்பத்தோடும் தொலைபேசியில் உரையாடும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாகவும் எனவே தொலைபேசியில் உரையாடுவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு உதவுமாறும் தமிழக கடற்றொழிலாளர்கள் கோரியுள்ளனர். அத்துடன் சிறைச்சாலை இருந்தாலும் வெளியுலக நடப்புகளை அறிந்து கொள்ள செய்திகளை பார்வையிட சிறைக்கூடத்தில் தொலைக்காட்சி வசதியினை ஏற்படுத்தி தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் வீதியோரமாக வாகனத்தில் மரக்கறி வியாபாரம் செய்வோருக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து இடம்பெற்றுள்ள கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதோடு தாக்குதல் மேற்கொண்டவர்கள் என்கின்ற சந்தேகத்தில் 4 பேரை கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 31 வயதுடைய வர்த்தகரான டிலெக்ஷன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
மட்டக்களப்பு அரசடி பகுதிக்கும் கல்லடி பாலத்துக்கும் இடையிலுள்ள வீதியோரத்தில் வாகனங்களில் மரக்கறிகளை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவது வழமையாகும். இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 7 மணியளவில் உயிரிழந்தவரின் சகோதரனான வியாபாரி தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அந்த வாகனத்திற்கு அருகாமையில் இன்னொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்த நிலையில் இருவருக்கும் இடையில் வர்த்தக போட்டி காரணமாக வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சகோதரர் உயிரிழந்த நபருக்கு கையடக்க தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்து வரவழைத்துள்ள நிலையில் அங்கு வந்து சகோதரனுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட வர்த்தகர் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அங்கு இருவருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்பொழுது அவர் மீது 4 பேர் கத்தி மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அவர் படுகாயமுற்ற நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனிடையே தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோடிய கொக்குவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 4 வர்த்தகர்களும் சரணடைந்ததை தொடர்ந்து அவர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக பெரும் குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஆரையம்பதி திருநீற்றுக்கேணி கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியிருந்த மர்மப் பொருள் வெடித்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி ஆரையம்பதி திருநீற்றுக்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் நேற்று மாலை குறித்த கடலில் நீராடச் சென்றபோது அங்கு கரையொதுங்கிய மர்மப் பொருள் ஒன்றை கண்டெடுத்து அதன் பகுதியில் இருந்த நூலை எடுத்துள்ளனர். இதன்போது அது வெடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த குண்டை குண்டு செயலிழக்கும் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் பரிசோதித்ததில் அது வெளிச்ச குண்டு என்று கண்டுபிடிக்கப்பட்டதோடு வெடித்து சிதறிய அதன் பாகங்களையும் மீட்டுள்ளனர். இந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் தயாரிக்கப்பட்ட வடை ஒன்றுக்குள் இருந்து சட்டை ஊசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக உள்ள சைவ உணவகம் ஒன்றுக்கு சென்ற ஒருவர் அங்கு வடையினை கொள்வனவு செய்துள்ளார். குறித்த வடையை வீட்டில் சென்று சாப்பிட்டபோது வடைக்குள் பெரிய சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த வடையை அதன் முகாமையாளரிடம் காட்டி ஊசி காணப்பட்டமை தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார். தவறுதலாக இடம்பெற்றுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இவ்வாறு நடைபெற மாட்டாதென்றும் கூறி வடையை வாங்கியவரிடம் சைவ உணவக முகாமையாளர் மன்னிப்பு கோரியுள்ளார். உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த இராணுவ உதவிகளை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை இடைநிறுத்தி மதிப்பாய்வு செய்வதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகள் நிறுத்தப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் அமைதிக்கான நல்லிணக்க உறுதிப்பாட்டை உக்ரைன் வெளிப்படுத்தும் என உறுதி செய்யும் வரை தற்போது வழங்கி வரும் அனைத்து விதமான இராணுவ உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் செல்லாத அமெரிக்க இராணுவ உபகரணங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்படுவதோடு விமானங்கள், கப்பல்வெளி போக்குவரத்தில் உள்ள ஆயுதங்கள் மற்றும் போலந்தில் போக்குவரத்து பகுதிகளில் காத்திருக்கும் ஆயுதங்களும் நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து ஆயுதங்கள், உபகரணங்கள் மற்றும் நிதியுதவி உட்பட உக்ரைனுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கு முஸ்லிம்களிடையே பரப்பப்படும் தீவிரவாத சித்தாந்தம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான காரணத்தை வெளியிட்ட கம்மன் பில புலனாய்வு துறை குறித்தும் விசனம். உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து களமிறங்கும் மான் முதலமைச்சராக போட்டியிடப் போவதில்லை என்கின்றார் ஸ்ரீதரன். கொழும்பு விரைந்த இந்திய போர்க்கப்பல் யுத்த பயிற்சியிலும் பங்கேற்பு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சலுகை விலையில் உணவுப் பொருட்கள், அரசு அவதானம். மட்டக்களப்பில் மர்மப் பொருள் வெடிப்பு, ஒருவர் காயம். உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை நிறுத்திய அமெரிக்கா, தொடரும் முறுகல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.